வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பிலிப்பைன்ஸ் நாட்டில் சட்டவிரோத சூதாட்ட விடுதிகளில் முதலீடு செய்வதாக சொல்லி போலி செயலி மூலம் கோடிக்கணக்கில் ஒரு கும்பல் சுருட்டி இருக்கிறது. இந்த மோசடி நடந்தது எப்படி? Check. All in. 6 million. Bet. 6 million. All in. 5 million. All in. Raise. 12 million. ஜேம்ஸ் பாண்ட் நடித்த கசினோ ராயல் படத்தில் வரும் காட்சிகள் இவை. பணக்காரர்கள் பங்கேற்கும் இந்த சூதாட்டத்தில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்வது உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சட்டவிரோதமாக செயல்படும் கேம்பிளிங் விடுதிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்களின் பணத்தை கோடிக்கணக்கில் முதலீடு செய்து கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி உள்ளது ஒரு கும்பல். மோசடி அம்பலத்திற்கு வந்தது எப்படி? ஆதார் அட்டை, பான் அட்டை இருந்தால் போதும் சில நொடிகளில் ஆயிரக்கணக்கில் கடன் தருகிறோம் என்று கடந்த 2 ஆண்டுகளில் பல செயலிகள் விளம்பரங்கள் வெளியிட்டன. அந்த விளம்பரங்களை நம்பி ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து தங்கள் பணத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பான புகார்கள் வெளிவந்த பின் நடந்த விசாரணையில் சீனாவை சேர்ந்த நபர்கள் இந்திய மக்களின் தகவல்களை திருடுவதற்காக போலியான செயலிகளை நிறுவி அவற்றின் மூலம் பணம் மோசடி செய்தது தெரிய வந்தது. தமிழக போலீசார் பெங்களூருவில் நடத்திய அதிரடி சோதனையில் 2 சீனர்கள் சிக்கினர். ஆந்திரா, தெலங்கானாவில் நடந்த போலீசார் சோதனையில் 4 சீனர்கள் சிக்கினர். இந்த வழக்குகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை முடக்கப்பட்டது. இந்த நிலையில் மேலும் சில செயலிகளின் மூலம் கோடிக்கணக்கில் இன்னொரு மோசடி நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. அந்த செயலிகள் மூலம் பணத்தை இழந்தவர்கள் வியாழக்கிழமை அன்று சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் சம்பாதிக்கலாம் என்று லக்கி ஸ்டார் என்ற செயலி மூலம் விளம்பரம் வெளிவந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் முதலீட்டு பணத்தை ஆன்லைன் கேம்களில் முதலீடு செய்வதாக அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் முதலீட்டாளர்கள் பலர் அங்கீகரிக்கப்படாத இணையதளம் மூலம் லக்கி ஸ்டார் செயலியை தரவிறக்கம் செய்து 10,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். அதன் மூலம் தினசரி 1000 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது. முதலீடு, லாபம் ஆகியவற்றை கண்காணிக்க ஜெனிசிஸ் என்ற செயலியை நிறுவும்படி வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் டிராகன் முதலீடு என்ற பெயரில் முதலீட்டாளரின் பணத்தை கேம்பிளிங்கில் முதலீடு செய்ய போவதாகவும் அதே பணத்தை திருப்ப செலுத்தினால் மொத்த பணமும் கிடைக்கும் என்றும் ஆசை காட்டியுள்ளனர். அந்த திட்டத்திலும் முதலீட்டாளர்கள் கணிசமான தொகையை சம்பாதித்ததால் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இதில் சேர்த்து விட்டனர். அதற்கும் கமிஷன் பெற்றுள்ளனர். இந்த செயலிகளை நடத்திய கும்பல் முதலீட்டாளர்களுக்கு உருவாக்கிய 300க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்களில் தகவல்களை பகிர்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செயலியை நடத்திய கும்பல் முதலீட்டாளர்களின் அனைத்து பணத்தையும் எடுத்துக் கொண்டுள்ளது. வழக்கம் போல் முதலீட்டாளர்களும் பதிலுக்கு மீண்டும் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஆனால் அதன் பிறகும் பணம் திரும்ப வராததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர். சார், இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் தான் அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து ஜெனிசிஸ் அண்ட் லக்கி ஸ்டார். இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே மக்களை ஏமாற்றிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா 10,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். 10,000 தானே சொல்லிட்டு எல்லோரும் பணத்தை போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோடிக்கணக்கில் உள்ள அவங்க அடிச்சிட்டானுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நக்கட்ஸ் ஒரு ஆப் ஆரம்பித்து அதில் பணம் சம்பாதிக்கிறது, அதில் போயிட்டானுங்க. இதற்கிடையே ஜெனிசிஸ் செயலி சார்பாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அதில் ஜெனிசிஸ் செயலியின் மென்பொருள் புதுப்பிக்கப்பட்டதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த செயலி நிரந்தரமாக முடக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெனிசிஸ் செயலி சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் பணம் முழுமையும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் நிலுவை எதுவும் இல்லை என்றும் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 10,000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை தனிநபர்கள் இழந்திருப்பதும் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர்.
சனி ஞாயிறு, ஏன்னா வாரத்தில் வந்து 5 நாள் தான் பேமெண்ட்டை வந்து அவன் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் விட்ரா பண்ண முடியும், அதாவது வேலெட்டில் இருந்து. ஓகேங்களா? அந்த 5 நாளுக்கு அப்புறம் சனி ஞாயிறில் விட்ரா பண்ண முடியாது. அந்த சனி ஞாயிறில் இந்த 11ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த டேட்டில் எங்ககிட்ட இருந்து இருக்கிற ஃபண்டு இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி, நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வரும், இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் வரும், இன்னும் நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கெயின் தரும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் சுரண்டி கிட்டத்தட்ட எத்தனையோ எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வந்து என் சர்க்கிள்லேயே சுரண்டி கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு 1500 கோடி, எனக்கு தெரிஞ்சு நானே கால்குலேட் பண்ணதில் ஒரு 1500 கோடி அவன் சுருட்டியிருக்கான். தற்போது அந்த கும்பல் மற்றொரு செயலி மூலம் கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் குறிவைத்து மோசடி செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாயை போட்டு 3000 ரூபாய் திரும்பி தரான்ற வந்த உடனே ஓகே 1000 ரூபாய் நான் கொடுத்தேன், அவங்க 3000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பி நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம், அவங்க திருப்பி ஒரு 8000 ரூபாய் கொடுப்பாங்க, நீங்கள் மறுபடியும் ஒரு 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அப்போதுலேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு அல்காரிதம் ஒன்றத்தை செட் பண்ணியிருக்காங்க, மக்களோட சைக்காலஜியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் என விளம்பரம் செய்து மோசடியை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற பணம் ஏமாற்றும் கும்பல் முதலில் மக்களுடைய டேட்டாக்களை குறிவைத்து திருடுவதாகவும் அதன் பிறகே இதுபோன்ற போலி பண இரட்டிப்பு செயலிகள் மூலமாக பணப்பறிப்பில் ஈடுபடுவதாகவும் தெரிகிறது. இதுபோன்ற போலி நிறுவனங்கள் மூலம் மக்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் பிலிப்பைன்ஸ் போன்ற வெளிநாடுகளிலிருந்து செயல்படுவதாகவும் இந்த செயலிகள் மூலமாக செல்லும் பணம் இந்திய அரசாங்கத்திற்கே தெரியாமல் பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது பேசிக்கலி என்னென்னா வந்து அவங்களுக்கு தேவை பணமும் டேட்டாவும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறது டேட்டா. ஏன்னா இன்றைக்கி டேட்டா தான் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பனாக வந்து சித்தரிச்சிருக்காங்க இத்தனை நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் வந்து நம்ம மக்கள் கொடுக்கக்கூடாது, நம்ம நாடும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாகவும் ரிசோர்ஸாகவும் இருக்கிறது நம்ம ஒரு தனிநபர் தரவுகள் தான், இந்த சென்சிட்டிவ் டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாவை நம்ம வெளியில் கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து லீக் பண்ணாமல் இருக்கோமோ அதுதான் நல்லது. ஏற்கனவே சீன செயலிகளால் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது உருவாகி வரும் புதிய மோசடிகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக நடவடிக்கை